ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் முகத்தில் சுருக்கங்கள் வந்துச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ கவலையே படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு பொருளை 3 விதமாக இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் முகத்தில் இருக்க சுருக்கங்கள் படிப்படியாக குறைஞ்சி பார்க்கவே எங்காவோ ரொம்ப அழகாகிடுங்க. 15 நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் தெரியுங்க. அதை எப்படி ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் சொல்ல போகிறேங்க. அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் சேனல். ஸோ நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஓகே பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி சமையலறையில் யூஸ் பண்ணக்கூடிய கிராம்பு தாங்க எடுத்துருக்கோம். ஒரு 10-15 கிராம்பு போல் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கிராம்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணுறதுல நிறைய சீக்ரெட்டான விஷயங்களும் இருக்குது. அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கிராம்பு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இதோட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக வந்து ரைஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் என்ன அரிசியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. சாதம் வடிக்கக்கூடிய அரிசி, இல்லை இட்லி அரிசி எதுவாக இருந்தாலும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இதோட பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா லெமன் தான் எடுத்துக்கோங்க. லெமனோட அந்த பீலை மட்டும் துருவி எடுத்துக்கலாங்க. அந்த தோலை மட்டும் மேலே இருக்கக்கூடிய ஸ்கின்னை இந்த மாதிரி ஒரு துருவறதை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மள நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வயதாகிடுச்சு அதனால தான் சுருக்கங்கள் வந்தது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஸோ அப்படியெல்லாம் இல்லைங்க. சின்ன பசங்களுக்கு கூட சில பேருக்கு வந்து சுருக்கங்களாக இருக்கும். ஸோ சுருக்கங்கள் வர காரணமே நம்ம உடம்புல வந்து ஸ்ட்ரென்த்து குறையிறதுனால தான், அந்த கொலாஜன் லெவல் குறையிறதுனால தாங்க சுருக்கங்கள் வரும். அதை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாவே சுருக்கங்கள் எல்லாமே எப்பவும் வந்து இளமையோடும் அழகோடும் பொலிவோடும் இருக்கலாங்க. அதெல்லாம் எப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க. அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ லெமன் பீலை நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோங்க. இதோட நம்ம ஆல்ரெடி வந்து பாயில் பண்ணி வச்சுருந்த ஹாட் வாட்டரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. இது ஒரு வாரமாக இருக்கட்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கிராம்பு எடுத்துருக்கோம். அதே போல் ஒரு 10-15 நம்பர் போல், இல்லை ஒரு 20 நம்பர் போல் எடுத்துக்கலாங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. அதனால் லைக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ கிராம்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், யூஜனால் அப்படின்ற அந்த கெமிக்கல் இருக்குங்க. இது வந்து நம்ம கொலாஜன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணி சுருக்கங்கள்லாம் மறையறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இப்போ இதை பாருங்கள், இந்த கிராம்பு எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொடியை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், போட்ட உடனே 5 நிமிஷம் சுருக்கங்கள் மறையும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சுருக்கங்கள் குறைய ஆரம்பிக்குங்க. 3 டேஸ் யூஸ் பண்ணும்போதே நல்லா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுங்க. கண்டினியூஸாக ஒரு 15 டேஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு 100% ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருங்க. அதனோட எசன்ஸ்லாம் நல்லா இறக்கட்டும், கொதிக்கட்டும். நம்ம இந்த கிராம்பு தண்ணி தான் நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. அடுத்ததான் நிறைய ப்ராசஸ் பண்ண போகிறோங்க. சில இந்த கிராம்பு யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சீக்ரெட் விஷயங்கள்லாம் இருக்குங்க. அதையும் நான் இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை. இதை வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ண அந்த கிராம்போட துகள்களை தூக்கி போட்டுடாதீங்க. அதை நம்ம இன்னொரு விஷயத்துக்காகவும் யூஸ் பண்ண போகிறோங்க. அதனால் அது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இதோட நம்ம சேர்க்கக்கூடிய பொருளுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆலிவ் விதை எடுத்துருக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஃப்ளக்ஸ் சீட்ஸு, அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் வந்து ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தபடியாக நம்ம இதில் சேர்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் பவுடர் தான் ஆட் பண்ணுறோம். ரைஸ் பவுடர்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கொரியன்ஸ் மாதிரி நல்ல கிளாஸி ஸ்கின், நல்லா பளபளப்பாக ஷைனிங்காக மின்னணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரைஸ் பவுடர் மோஸ்ட்டாக அவங்க கொரியன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம நல்லா பளபளன்னு ஜொலிக்கணும் அப்படி இல்லைங்களா, அதனால் ரைஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக நம்ம ரைஸ் பவுடரு ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணலாங்க ரெகுலராகவே நம்ம ஃபேஸ்க்கு. அடுத்ததாக நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தா இந்த ஆலிவ் விதையோடு அந்த பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கைவிடாமல் கலந்து எடுத்துக்கோங்க. இந்த ஆலிவ் விதையும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்கின்னில் வந்து நல்லா டைட்டன் ஆக்கி நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் எப்பவுமே ஈரப்பதமாக வச்சுக்கோங்க. இயற்கையான பளபளப்பை நமக்கு கொடுக்குங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம கிராம்பு கொதிக்க வச்சுருந்தா தண்ணியை மட்டுமே பயன்படுத்துங்க. தேவைப்பட்ட கொஞ்சமான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகப்படியான தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ இது நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ ஏன்னா நம்ம அதில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அதாவது ஆலிவ் விதை சேர்க்கும்போது அது நல்லா வந்து ஜெல் மாதிரி வருங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம் இல்லை ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாவே போதும். ரொம்ப நேரம் நீங்கள் ஸ்டவ்வில் வைக்க வேண்டியது இல்லைங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜெல்லி ஸ்ட்ரக்சரில் வருங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கே வீடியோவில் பார்க்கும்போது தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வரணுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வரணுங்க. நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா வந்து ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க.
இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இந்த கிராம்புவை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து கட்டாயமாக தெரிஞ்சுக்கணுங்க. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இது சீக்ரெட் இருக்குங்க. அதை நான் வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இதோடு நம்ம இன்னொரு பொருளும் சேர்க்க போகிறோங்க. இதெல்லாம் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக சுருக்கங்கள் குறையுங்க. ஆனால் அதோடு சேர்த்து நம்ம ஃபுட்லேயே வந்து சில கொலாஜன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஃபுட்டையே நம்ம எடுத்துக்கணுங்க. அதை எடுத்துக்கும் போது நிரந்தரமாக நமக்கு அந்த முகப்பொலிவோடு அழகோடு எப்போ இளமையோடையும் இருக்கலாங்க. ஸோ அதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன். தேவைப்பட்ட அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நம்ம சேர்க்கக்கூடிய இன்னொரு பொருள் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் எடுத்துருக்கோங்க. இது வந்து நான் இன்றைக்கி சேர்த்தது ஆல்மண்ட் ஆயில். நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் இல்லைனா ஆலோவேரா ஜெல் எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆல்மண்ட் ஆயிலும் சேர்க்கும்போது ஸ்கின் நல்லா வந்து ஷைனிங்காகவும் நல்லா வந்து பிரைட்டன் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஃபேஸ் பேக்கும் சீக்கிரத்துலேயே வந்து கெட்டு போகாதுங்க. இப்போ இது இருக்கட்டாங்க. நம்ம இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம வந்து ப்ராப்பராக வீடியோவில் சொல்லியிருக்கோங்க. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இதில் கிராம்பு ஆலிவ் விதையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இறந்த செல்களெல்லாம் நம்ம பேஸில் இறந்த செல்களெல்லாம் புதுப்பிச்சு நல்ல ஸ்கின் நல்லா வந்து சுருக்கங்கள்லாம் மறைஞ்சி பளபள பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது ஒரு வாரமாக இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த கிராம்பு துகள்களை எடுத்துக்கோங்க. இதோட நம்ம சேர்க்கக்கூடியது ₹1 காஃபி பவுடர். எந்த பிராண்டு காஃபி பவுடராக இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல். நீங்கள் கடைகளில் வாங்கக்கூடிய ஆலோவேரா ஜெல் இல்லை நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. இதோட ஷாம்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ் வாஷ் இருந்தாலும் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேங்க. அந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த கிராம்பை யூஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க. அதை தான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம இதெல்லாம் மட்டும் ஃபேஸ்க்கு போட்டுட்டா நம்ம ஃபேஸ் கண்டிப்பாக சுருக்கம் போகுங்க. ஆனால் அது நிரந்தர தீர்வாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கொலாஜன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வந்து சிட்ரிக் பழங்கள்லாம் வந்து எலுமிச்சை, ஆரஞ்சு, இந்த கொய்யா பழம்லாம் எடுத்துக்கலாங்க. இதில் விட்டமின் சி அதிகமாகவே இருக்குங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொலாஜன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குங்க. அதோடு இல்லாமல் முட்டையோட வெள்ளைக்கரு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அமினோ அமிலங்கள்லாம் அதிகமாக இருக்குது. இதுவும் வந்து கொலாஜன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுங்க. இப்போ பாருங்கள் ஃபேஸில் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ லைக் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிராம்பை நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை நான் சொல்கிறேன். இதை வந்து இந்த காஃபி பவுடரை யூஸ் பண்ணதை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பராக பயன்படுத்தலாங்க. அதோடு இல்லாமல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஃபேஸ் பேக் அதாவது ஜெல்லை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. இந்த கிராம்பை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிராம்பில் மைல்டான காரத்தன்மை இருக்குங்க. அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் கையில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு ஏதாச்சும் அலர்ஜி இருக்குமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸில் மட்டும் இல்லைங்க, உங்கள் கை கால்களில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒன்றுமே வந்து எஃபெக்டிவாக இருக்காதுங்க. அதாவது காரம் அதிகமாக தெரியாது. தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. இதில் லைட்டாக காரத்தன்மை இருக்கிறதுனால ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது மைல்டாக உங்களுக்கு அந்த எரிச்சல் தெரியுங்க. லைட்டாக அப்ளை பண்ணும்போது மட்டும்தாங்க மைல்டாக தெரியும். அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் சர்க்கிள் டர்னில் அப்ளை பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் கழிச்சு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாங்க. அதிக காசும் செலவு பண்ணாமல் சூப்பராக நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள்லாம் மறைஞ்சிருங்க. இதோடு இல்லாமல் நீங்கள் இந்த கொலாஜன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிட்ரிக் பழங்கன்னா எலுமிச்சம் பழம், ஆரஞ்சு மற்றும் கொய்யா பழம்லாம் எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் வந்து விட்டமின் சி அதிகமான அளவு இருக்குங்க. இதை வந்து எடுத்துக்கும் போது உங்கள் கொலாஜன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதோட எல்லாம் முட்டையோட வெள்ளைக்கரு, காய்கறிகள், பச்சை காய்கறிகள், பழங்கள், பசலைக்கீரை இதெல்லாம் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கோங்க. இதை நீங்கள் ரெகுலராக உங்கள் ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க. சூப்பராக நல்ல ரிசல்ட் தெரியுங்க. 15 நாட்கள்லேயே படிப்படியாக உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள்லாம் மறைஞ்சு பார்க்கறதுக்கு அவ்வளோ இளமையான தோற்றத்தோட மென்மையாகவும் அழகாகவும் இருப்பீங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 மெத்தடில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்து எதை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கே வீடியோவில் பார்க்கும்போது நல்லா சேஞ்சஸ் தெரியுது பாருங்கள். 1 டைம் யூஸ் பண்ணும்போது இவ்வளோ சேஞ்சஸ் தெரியுதுங்க. 15 நாட்கள் நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணும்போது நம்ம சொன்ன இந்த மெத்தடில் ப்ராப்பராக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுருக்கங்கள் இருந்த இடமே தெரியாதுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 மெத்தடில் நீங்கள் எதை ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.